சென்னையில் கிண்டி, வேளச்சேரி, வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். தாம்பரம், பல்லாவரம், மாதவரம், புழல் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் கனமழை. இரவில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை புறநகர் பகுதியான நசரத்பேட்டையில் கனமழையால் பெருக்கெடுத்த மழைநீர். மழைநீர் வடிகால்களை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பரவலாக கனமழை. சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் விமான சேவைகள் பாதிப்பு. 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடுகளில் தாமதம். சென்னையில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. டெல்லியில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்கள், சாலைகளில் தேங்கிய தண்ணீர். போக்குவரத்து நெரிசலால் முடங்கியது இயல்பு வாழ்க்கை. டெல்லியில் பெய்த கனமழையால் கடும் போக்குவரத்து நெரிசல். சாலைகளில் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். டெல்லியில் பெய்த மழையால் ஆங்காங்கே தேங்கிய மழைநீர் மற்றும் குப்பைகள். படகுகளுடன் வந்து ஆம் ஆத்மி கட்சியினர் நூதன போராட்டம். தொடர் மழையால் டெல்லியில் விமான சேவை பாதிப்பு. மோசமான வானிலையால் லக்னோ, சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். ஹரியானாவில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. குருகிராமில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. நரா புயலால் சீனாவின் குவாங்ஷி மாகாணத்தில் கனமழை. வீடுகளை சூழ்ந்த வெள்ளம், சிக்கி தவித்த மக்கள் ரப்பர் படகுகள் மூலம் மீட்பு. பொலிவியாவில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விமான சேவையில் தாமதம், பயணிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகை முதல் ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தால் சுமார் 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றும் பேச்சு. திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அறிவிப்பு.
மாநகரம் நகரங்களில் இயங்கும் LSS டீலக்ஸ் மற்றும் விரைவு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் வெற்றி பயண திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு. ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என முதல்வர் விஜய் பேச்சு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்று சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. புதிய விமான நிலையத்துக்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்றும் பேச்சு. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை. ஆண்டுக்கு கூடுதலாக 2 கோடி பயணிகளை கையாள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளவில்லை என திமுக குற்றச்சாட்டு. சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த திமுக எம்எல்ஏக்கள். அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அரசு கைவிடுவதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழகத்திற்கு வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் வராமல் போகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுங்கள். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை என்ன செய்வீர்கள்? ஏற்கனவே நிலத்துக்காக இழப்பீடு பெற்றவர்களின் நிலை என்ன என்றும் தங்கம் தென்னரசு அரசுக்கு கேள்வி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது மாற்றமல்ல, ஏமாற்றம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்றும் எச்சரிக்கை. அற்ப அரசியலுக்காக பரந்தூர் திட்டத்தை கைவிடுவதால் தமிழ்நாடு அரசுக்கு பெரும் நிதி இழப்பு. தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கவலை.
பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடும் முடிவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து அறிவிப்பை வரவேற்று ஏகனாபுரம் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். ஆகஸ்ட் 24ஆம் தேதியே தங்களுக்கு இன்னொரு விடுதலை நாள் என போராட்டக்காரர்கள் நெகிழ்ச்சி. மாவட்ட வருவாய் அதிகாரிகள் 6 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பரந்தூர் விமான நிலைய நிலையெடுப்பு சிறப்பு DRO கீதா சென்னை மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குநராக நியமனம். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீவனங்களின் விலையும் பராமரிப்பு செலவும் அதிகரித்துள்ளதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியா நடத்த முடியாத சூழல் இருக்கிற பொழுது அவரால் ₹1 கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசுமால் ₹50, எருமைப்பால் ₹60 வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றனர். பால் கொள்முதல் விலையை ₹44 உயர்த்துவது குறித்து முதல்வருடன் ஆலோசித்து பரிசீலிக்கப்படும். கடந்த ஆட்சி நிர்வாக குளறுபடிகளால் ஆவின் நிர்வாகம் நிதி நெருக்கடியில் உள்ளதாகவும் அமைச்சர் விஜயலட்சுமி பதில். கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி தர லஞ்சம் பெறப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் புகார். தன்னுடைய பள்ளிக்கு லஞ்சம் வாங்கினார்கள் என சட்டமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு. எந்த இடத்துல குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க இதெல்லாம் நானும் சொல்ல முடியும். லஞ்சம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. மரிய வில்சனே குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக அன்பில் மகேஷ் பதிலடி. மரிய வில்சன் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிப்போம் என்றும் பேட்டி. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். தமிழ்நாட்டில் 10 அரசு கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும். அரசு கல்லூரிகளுக்கு 6000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்படுவார்கள். 2026-27 ஆண்டில் நாக் அங்கீகாரம் பெற்ற 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும். சட்டமன்றத்தில் அமைச்சர் விஸ்வநாதன் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் பேசுவதாக கூறி திமுக எம்எல்ஏ KN நேரு எரிச்சல். இப்படி பேசிக் கொண்டிருந்தால் அவையை எப்போது முடிப்பது என கேள்வி.
முடியாது என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காது அரசியல் நகர்வுகள் என்றார்கள், முடியாது என்றார்கள், நடக்காதது என்றார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவிஞரார்கள், அதுக்காக ரெண்டு தடவையா பதிவு பண்றது? ஏங்க ஒரு ரெண்டு வரியா பதிவு பண்ணா எத்தனை மணிக்கு இது முடிக்கிறது? அமைச்சர், பள்ளிகளில் மாதம் ஒரு நாள் புத்தகப்பை இல்லாத தினமாக கடைபிடிக்கப்படும். செய்தித்தாள் வாசிப்பு, விளையாட்டு வகுப்புகளும் முறையாக நடைபெறும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. இந்த பள்ளிக்கூடம் போற பசங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு போவாங்க. தெரியல, நிலாக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு போயிருப்பாரான்னு தெரியல. தூக்க முடியாம தூக்கி முதுகெல்லாம் வலிச்சு இந்த மகிழ்வுடன் முன்னேற என்னன்னா, மாதத்தில் ஒரு முறை இனி நோ பேக் டே. அன்னைக்கு புத்தக பையும் கிடையாது, புத்தகமும் கிடையாது. பசங்க நிம்மதியா பள்ளிக்கூடம் வரலாம். அந்த புத்தக பை சுமை குறைப்பதன் மூலமாக மன சுமை குறையும். மறைந்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தேனியில் மணிமண்டபம் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. அரசு பள்ளிகளின் தரம் குறித்து சட்டமன்றத்தில் காரசார விவாதம். தொகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி கட்டடங்களை ஆய்வு செய்து அரசிடம் எம்எல்ஏக்கள் தெரிவிக்கலாம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். யார் வெற்றிக்கு யார் காரணம் என சட்டமன்றத்தில் திமுக காங்கிரஸ் இடையே காரசார விவாதம். காங்கிரஸ் உடனான கூட்டணியால் தான் திமுக வென்றது என கூறிய தாரகை காத்பட்டுக்கு KN நேரு பதில். இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. அன்றைக்கு உண்மைதான். இந்தியா பூரா போதும் 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும், போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட போதும். சட்டமன்றத்தில் உறுப்பினரின் கன்னி பேச்சு என்பதை அறிமுக பேச்சாக மாற்ற வேண்டும். எம்எல்ஏக்கள் சௌமியா, லதா உள்ளிட்டோரின் கோரிக்கையை வழிமொழிந்த அமைச்சர் ராஜ்மோகன். கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். இது ஒரு நல்ல ஆலோசனை தான். அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமொழிகிறேன். சேகர் பாபு மீது கோபம் இல்லை, வருத்தம் தான் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கொளத்தூர் தோல்வி மிகப்பெரிய பாடம் என்றும் கருத்து. ஆனால் சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன் அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசுல எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். கொளத்தூர் தொகுதி தோல்வியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழக்கு. தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி மனு தாக்கல். மேகமலை பகுதியில் வசிக்கும் பளியர் பழங்குடியினரையும் ஆக்கிரமிப்பாளர்களாக என குறிப்பிட்டுள்ள வனத்துறை. தேனி மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் IJK தொடரும் என கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் அறிவிப்பு. பாஜக உடனான நட்பும் தோழமையும் நீடிக்கும் எனவும் பேச்சு. IJKவின் ஊழல் ஒழிப்பு கொள்கையை பேசிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு முன்பே தாம் பேசியதையே தற்போது பெரிய கட்சிகள் பேசுவதாகவும் பாரிவேந்தர் கருத்து.
வளர்ந்த கட்சிகள், பெரிய கட்சிகள், நாடாண்ட கட்சிகள் எல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க, இப்போ குடும்ப ஆட்சி போகணும், ஊரில் ஒழியணும். இதைத்தானே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம். கட்சியுடைய ஆரம்பமே கொள்கை அதாக தானே வச்சுருந்தோம், அந்த மாதிரி வச்சுருந்தோம். அதனால் நாம் சொன்னதைத்தான் இப்பொழுது பெரிய கட்சிகளும் மற்ற கட்சிகளும் செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் இடையில் வந்தவர்களால் அது நிறைவேறவில்லை என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி வருத்தம். கடுமையான உழைப்பு, நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே இந்திய ஜனநாயக கட்சியுடைய பிரதிநிதி வருவார் என்று நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் இடையிலே வந்தவர்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு இளைஞர்கள் கையில் உள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. சரியா தவறா என சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அதுபோல தேர்தலின் போது உங்கள் ஆட்சியாளர் யார் என்பதை முடிவு செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் முன் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் செய்வது சரியா தவறா என்று முடிவெடுங்கள். அதுதான் சரியான முடிவாகும். எனவே ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களிங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தடையை நீட்டித்தது உயர்நீதிமன்றம். சென்னை மதுரைக்கு சிறப்பு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பும் மத்திய அரசு. அதிகரித்து வரும் வெங்காயம் விலையை கட்டுப்படுத்த மகாராஷ்டிராவின் நாசிக்கிலிருந்து விநியோகம். கோதுமை ஏற்றுமதி மீதான தடையை நீக்கியது மத்திய அரசு. கோதுமை ஏற்றுமதி கொள்கையில் பல்வேறு மாற்றங்களை செய்தது மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகம். சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என உற்பத்தியாளர்கள் சங்கம் விளக்கம். மழை காரணமாக உற்பத்தி குறைந்ததாலும் அதிக அளவு இருப்பு வைத்ததாலுமே விலையேற்றம் என்றும் கருத்து. தெலங்கானாவுக்கு மத்திய அரசு அநீதி இழைத்துள்ளது. தனது அமெரிக்க பயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம். செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் அமைதி பேரணி நடத்தப்படும் என கரப்பான் ஜனதா கட்சி அறிவிப்பு. இளைஞர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இரு நாட்டு உறவுகள், சர்வதேச அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை. கர்நாடக சட்டமன்றத்திற்கு மாட்டு வண்டியில் வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ரங்கநாத். பாஜகவும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அவையை சுமூகமாக நடத்த அனுமதிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டில் இந்திய அணி ரன் குவிப்பு. 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் குவித்து டிக்ளர். துருவ் ஜுரல் ஆட்டமிழக்காமல் 115 ரன் விளாசி அபாரம்.